Hello guys, welcome back to Nagastics. Today you are going to learn about trigonometry based on conjugate. Conjugate based பண்ண problem தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Already we have discussed about it in algebra. Algebraல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. Also I will give complete geometry, algebra and trigonometry videos links. If you like the video, please share it to your friends who are preparing for SSC CGL. Also subscribe our channel to get future updates. And one more thing, இப்போ நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்றோம் இல்லையா, எல்லா ப்ராப்ளமையும் ஒரு PDF கன்வெர்ட் பண்ணி அந்த PDF ஓட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆல்சோ என்னோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன் சால்வ் பண்ணி பார்க்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இந்த செஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி அல்ஜிப்ராலே ஒரு 3 ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அந்த 3 ஃபார்முலாவும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கான்செப்ட், கோல்டன் ஃபார்முலான்னே சொல்லலாம். ஓகேவா? ஒன்ஸ் ரீகால் மட்டும் பண்ணிடுவோம். கவனிங்களா, இஃப் 1 டிவைட் பை a plus b something 1 டிவைட் பை a minus b, இப்படி எனக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு அப்படின்னா இதோட கான்ஜுகேட் எடுக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா a plus b இருக்கா. கான்ஜுகேட் எப்படி இருப்போம், இந்த சைனை சேஞ்ச் பண்ணும். கரெக்டா? சைனை சேஞ்ச் பண்ணும். a minus b, a plus b இருக்கு, a minus b டிவைட் பை a minus b. வேல்யூவை சேம் வேல்யூ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்க இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன கிடைக்கும், a plus b into a minus b இருக்கு. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வில் பி a square minus b square and numerator a minus b. ஸோ நியூமரேட்டர்ல எதுவுமே இல்லை, டினாமினேட்டர்ல a plus b அந்த ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் a square minus b square. கான்ஜுகேட் எல்லா டேர்ம்லயும் இந்த a square minus b square அந்த ஃபார்மட் தான் வரும். கரெக்டா? சேம் இங்க நம்ம இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும், 1 டிவைட் பை a minus b இருக்கா. அப்போ 1 டிவைட் பை a minus b, a plus b அதை மல்டிப்ளை பண்ணுவோம். a plus b நம்ம மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் ஆல்சோ a square minus b square. கரெக்டா? டினாமினேட்டர் a square minus b square, numerator a plus b. so just denominatorல இருக்க சைனை நியூமரேட்டர்ல சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு டினாமினேட்டர்ல a square minus b square. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மட். கரெக்டா? இதுதான் நம்மளோட கான்ஜுகேட் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மட். ஆல்சோ செகண்ட் ஃபார்மட் இஸ் ஆல்சோ செகண்ட் ஃபார்மட் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சம்திங் a plus b டினாமினேட்டர்ல a minus b something ஆர் இல்ல சைன் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா, a minus b டினாமினேட்டர்ல a plus b இந்த ஃபார்மட் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இங்க கான்ஜுகேட் அப்ளை பண்ணா a plus b a minus b டினாமினேட்டர்ல எனக்கு மைனஸ் இருக்கு. ஸோ a plus b நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். then we got இங்க a plus b into a plus b. கரெக்டா? then the formula will be a plus b whole square denominatorல a square minus b square. கரெக்டா? இட்ஸ் a formula. also இங்க நம்ம அப்ளை பண்ணாலும் a minus b டிவைட் பை a plus b இருக்கா. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மைனஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? a minus b டிவைட் பை a minus b மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா we got a minus b whole square, a minus b whole square டிவைட் பை a square minus b square. கரெக்டா? ஸோ அப்போ நியூமரேட்டர் a plus b டினாமினேட்டர் a minus b இந்த ஃபார்மட் சம்திங் sin theta plus cos theta, sin theta minus cos theta, tan theta plus cot theta சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்மட் இருக்கும்போது நம்ம நியூமரேட்டரை ஹோல் ஸ்கொயர் பண்ணும். டினாமினேட்டர்ல a square minus b square. டினாமினேட்டர் ஆல்வேஸ் 6 மொத்தமா 6 ஃபார்முலா இருக்கும். பட் 3 ஃபார்மட் தான். இந்த 3 ஃபார்மட்லயும் பாத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் a square minus b square, நியூமரேட்டர் ஒவ்வொரு ஃபார்மட்லயும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல எதுவுமே இருக்காது. செகண்ட் ஃபார்மட்ல பாத்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்.
தேர்ட் ஃபார்மட்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபார்மட் இஸ் something a plus b divided by a minus b plus a minus b divided by a plus b. இப்படி ஒரு ஃபார்மட் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இங்க என்ன பண்ணணும்னு பார்த்திருப்போம். கிராஸா மல்டிப்ளை பண்ணும். a plus b into a plus b a plus b whole square and இந்த two term மல்டிப்ளை பண்ணா plus a minus b whole square denominatorல a plus b into a minus b we know that variable a square minus b square கரெக்ட்டா இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படினா a plus b whole square plus a minus b whole square already we know that variable 2 times of a square plus b square it's a formula கரெக்ட்டா denominatorல a square minus b square அப்போ a plus b divided by a minus b plus a minus b divided by a plus b இந்த ஃபார்மட் இருந்துச்சு அப்படினா இதோட ஃபார்முலா 2 times of a square plus b square divided by a square minus b square ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரால பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இன்னும் டீடைலா வேணா அல்ஜிப்ரா வீடியோ அந்த வீடியோல போய் பாருங்க. இத இன்னும் கொஞ்சம் டீடைலாவே பார்த்திருப்போம். கரெக்ட்டா நிறைய சம்லாம் யூஸ் பண்ணி ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா சோ ஜஸ்ட் இப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. பிளஸ் இருக்கு தென் இங்க மைனஸ் இருக்கு அப்படினா தென் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆகும் a plus b whole square இந்த டேர்ம் a plus b whole square minus இந்த டேர்ம் எனக்கு a minus b whole square denominator a plus b into a minus b a square minus b square கரெக்ட்டா and இங்க நியூமரேட்டர் என்ன வரும் a plus b whole square minus a minus b whole square 4ab it's a formula கரெக்ட்டா a plus b whole square minus a minus b whole square formula 4ab a square minus b square it's a third format. இந்த 3 ஃபார்மட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கோல்டன் ஃபார்மட் ஆஃப் கான்ஜுகேட்டோட ஒரு கோல்டன் ஃபார்மட் கோல்டன் ஃபார்முலான்னு சொல்லலாம். நீங்க எங்க கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி எங்க எந்த பிளேஸ்ல கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தாலுமே சரி இந்த ஃபார்மட் யூஸ் ஆகும். ஓகேவா சோ இதையும் தாண்டி ஒரு ஃபார்முலா ஒரு டெரிவேஷன் ஒரு ஃபார்முலா ஆர் ஒரு ஃபார்மட் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியணும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் பட் இதோட டெரைவ்டு ஃபார்மட் நமக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா sin square theta plus cos square theta equal to 1 it's a formula. இது நமக்கு ஃபார்முலா சொல்லிட்டு நல்லா தெரியணும் சரி தெரியும் பட் இதோட டெரைவ்டு ஃபார்மட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா என்னென்ன ஃபார்மட்லாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ sin square plus cos square equal to 1 இந்த cos square நான் அங்க மூவ் பண்ணா then sin square theta equal to 1 minus cos square theta கரெக்ட்டா sin square theta equal to 1 minus cos square theta. சப்போஸ் நான் sin square அங்க மூவ் பண்ணா then cos square theta equal to 1 minus sin square theta 1 minus sin square theta கரெக்ட்டா then இந்த டேர்ம்ல என்ன பண்றேன் sin square theta actually a square minus b square அந்த ஃபார்முலால என்ன இருக்கு a square minus b square அந்த ஃபார்முலால இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படினா எந்த a plus b a minus b அந்த ஃபார்முலால கன்வர்ட் பண்ணிடலாம் கரெக்ட்டா. then sin square theta equal to 1 plus cos theta into 1 minus cos theta same time cos square theta equal to 1 plus sin theta 1 minus sin theta சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகேவா சேம் டைம் நான் இந்த 1 plus cos theta இந்த சைடு மூவ் பண்ணா sin square theta divided by 1 plus cos theta equal to 1 minus cos theta something இந்த 2 டேர்ம்ல எந்த டேர்மை நான் இங்க மூவ் பண்ணாலும் ரிமைனிங் 1 இருக்கும். சப்போஸ் 1 minus cos theta நான் இங்க மூவ் பண்ணா இது 1 plus cos theta இருக்கும். இங்க 1 plus cos theta மூவ் பண்ணிருக்கேன். இந்த term value 1 minus cos theta it's a important formula or format. இந்த எல்லா derived formatடையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சேம் டைம் நம்ம இங்க மூவ் பண்ணா then cos square theta divided by
1 plus sin theta வரும், then 1 minus sin theta. ஓகேவா? சேம் டைம் இந்த again இந்த ஃபார்மட்ல sin square theta ஒரு sin theta அந்த சைடு மூவ் பண்ணா then sin theta divided by 1 plus cos theta equal to 1 minus cos theta divided by sin theta. Same time இங்க cos theta divided by 1 plus sin theta equal to actually ஒரு cos theta அந்த சைடு நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? 1 minus sin theta divided by cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டூ ஃபார்மட்டை வச்சு தான் நம்ம இந்த என்டையர் கான்ஜுகேட்ல நிறைய சம் சால்வ் பண்ண போறோம். நிறைய ரிப்பீட்டடா நிறையவே சம் கேட்டிருக்காங்க. எல்லா சம்மையும் இதை வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த டேர்ம்ல நல்லா பார்த்துக்கோங்க. sin square theta இங்க 1 plus cos theta இருந்துச்சுன்னா 1 minus cos theta வேல்யூ. சப்போஸ் இங்க cos square theta divided by 1 plus sin theta இருந்துச்சுன்னா 1 minus sin theta தான் அதோட வேல்யூ. ஓகேவா? சேம் sin theta divided by 1 plus cos theta. sin theta divided by 1 plus cos theta இருக்கு அப்படின்னா அத இந்த சைனை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். 1 minus cos theta நியூமரேட்டர்ல எழுதிட்டு டினாமினேட்டர்ல நம்ம sin theta அப்படி சொல்லிட்டு எழுதலாம். சேம் டைம் நம்ம cos theta divided by 1 plus sin theta இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு 1 minus sin theta divided by cos theta அப்படி சொல்லிட்டு எழுதலாம். தட்ஸ் இட். இந்த எல்லா ஃபார்மட்டையும் தெளிவா பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சம் சால்வ் பண்ணலாமா? வெயிட் அ மினிட், எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஹியர் ஐ ஹாவ் 20 சம். ஒரு 20 சம் இருக்கு. இந்த 20 சம் பார்த்தாலே கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? சம் நம்பர் 1 divided by 1 plus sin a plus 1 divided by 1 minus sin a equal to x, then value of x. நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்ட்டா? ஜஸ்ட் கிராஸா மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸா மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் பாருங்க 1 minus sin a. நியூமரேட்டர் 1 minus sin a and இந்த சைடு plus 1 plus sin a sorry denominatorல 1 plus sin a into 1 minus sin a. 1 a plus b into a minus b இருக்கு. so 1 minus sin square a அப்படி சொல்லிட்டு எழுதலாம். கரெக்ட்டா? so a plus b sorry plus sin a minus sin a கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் 2 இருக்கு. டினாமினேட்டர்ல 1 minus sin square a வேல்யூ cos square a. கரெக்ட்டா? ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா secant cosecant இருக்கு. so 1 divided by cos square secant square a அப்படி சொல்லிட்டு எழுதலாம். 1 divided by cos square secant square a அப்படின்னு நம்ம எழுதலாம். then answer will be 2 times of secant square a. ஓகேவா? then next sum மூவ் பண்ணலாமா? sum number 2 cos x divided by 1 plus sin x plus cos x divided by 1 minus sin x equal to 4. then x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ cos காமனா வெளியில எடுத்தா இந்த டேர்ம்ல நல்லா பாருங்க cos x காமனா வெளியில எடுத்தா கிராஸா மல்டிப்ளை பண்ணா 1 plus sin x 1 minus sin x 1 plus sin x எனக்கு plus sin x minus sin x கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர்ல 1 plus sin x 1 minus sin x a plus b a minus b 1 minus sin square theta cos square x equal to 4. கரெக்ட்டா? equal to 4 square cos x கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 divided by x equal to 2. 1 divided by x equal to 2. then cos x equal to 1 by a 2. அப்போ டெஃபினட்டா x equal to 60 degree. x equal to 60 degree. ஓகேவா? ஸோ இந்த எல்லா சமயம் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறத விட இந்த ஃபார்மட்லாம் தெரிஞ்சு அப்படின்னா சம்ம பார்த்தோன்னே ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். ஆக்சுவலி சேம் மாடல்ல இந்த ஒரு 2 சம் கொடுத்துருக்கேன். இந்த 2 சம்மையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிபிஓல கேட்ட சம். இந்த சம்மோட ஆப்ஷன் 4. இந்த சம்மோட ஆப்ஷன் 4. 2 plus root 3 is the answer.
அண்ட் செகண்ட் ஒன் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி வரும். எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி வரும். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் காமனா நம்ம வெளியில் எடுத்தா 1 மைனஸ் சைன் எக்ஸ் 1 பிளஸ் சைன் எக்ஸ். இந்த சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர்ல 2 இருக்கும். டினாமினேட்டர்ல பாருங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 2 கேன்சல் பண்ணிடலாம். cos x ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். then cos x equal to 1 by root 2 then x equal to 45 degree. கரெக்டா x equal to 45 degree. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் மாடல் டிட்டோ நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. if you are preparing for CHSL something MTS RRBலாம் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஃபார்மேட்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 3. What is the value of cos square a divided by 1 plus sin a? Cos square a divided by 1 plus sin a. இந்த ஃபார்மட் எங்க பார்த்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். Cos square a divided by 1 plus sin a equal to 1 minus sin a. கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபார்மட் சொன்னேன். Cos square a equal to 1 plus sin a. இந்த டேர்ம் இங்க மூவ் பண்ணா 1 minus sin square a வரும். So cos square a equal to 1 minus sin square a ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த சம்லாம் பார்த்தோன்னே நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 4. If x equal to cos a divided by 1 minus sin a then cos a divided by 1 plus sin a அதோட வேல்யூ அது எந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். கரெக்டா? Here x equal to cos a divided by 1 minus sin a. கரெக்டா? அப்போ sin சேஞ்ச் பண்ணும் 1 plus sin a divided by cos a அப்படி சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? ஸோ 1 cos a divided by 1 minus sin a இருக்கு. ஜஸ்ட் sin சேஞ்ச் பண்ணிட்டு டினாமினேட்டர்ல cos a எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்மட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்படி எழுத உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலி என்ன கேட்டாங்க? cos a divided by 1 plus sin a value. Cos a divided by 1 plus sin a value என்னன்னு கேட்டாங்க. It's equal to 1 by x. Then our answer is 1 by x. ஓகேவா? So next sum மூவ் பண்ணலாம். Sum number 5. இத பேஸ் பண்ண சம் தான். Here secant x equal to secant x into 1 plus sin x divided by cos x plus cos x divided by 1 plus sin x. 1 plus sin x 1 plus sin x divided by cos x plus அந்த cos x divided by 1 plus sin x இருக்குல்ல, அதை எப்படி சேஞ்ச் பண்ற அப்படின்னா 1 minus sin x divided by cos x அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். கரெக்டா? cos x divided by 1 plus sin x இருக்கு. ஜஸ்ட் sin சேஞ்ச் பண்றேன். sin மைனஸ் வந்துட்டு டினாமினேட்டர்ல cos x அப்படி சொல்லிட்டு டைரக்டா எழுதுனா நமக்கு ஈஸியா சம்ம சால்வ் பண்ணலாம். நான் டினாமினேட்டர் சேமா வரதுக்காக இப்படி பண்றேன். இப்போ பண்ணும்போது பிளஸ் sin மைனஸ் sin கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா cos x இருக்கு, நியூமரேட்டர் ஒரு 2 இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மொத்த டேர்ம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல ஒரு 2 இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு cos x இருக்கு. கரெக்டா? டினாமினேட்டர்ல ஒரு cos x இருக்கு. அண்ட் சம்ல பார்த்தீங்கன்னா -2 டைம்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் x -2 டைம்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? கவனிங்களா? டினாமினேட்டர்ல cos x இருக்கு, நியூமரேட்டர் மூவ் பண்ணும்போது secant x. கரெக்டா? ஸோ 2 secant square x. இங்க ஒரு secant x, cos x 1 by cos x and secant x. அப்போ secant square x minus 2 times of tan square x value 1. Actually 2 காமனா வெளியில எடுத்தா secant square theta minus tan square theta 1. அப்போ 2 தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் இந்த டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம சம்ம ரொம்பவே சிம்பிளா சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த சம்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். It will take some time. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 6, actually tier 2 sum. இத ட்ரை பண்ணலாமா? sin a divided by 1 minus cos a plus 1 minus cos a divided by sin a.
ஸோ டினாமினேட்டர் சேம் ஆக்குறேன். தென் 1 plus cos a டிவைட் பை sin a சொல்லிட்டுலாம் பிளஸ் 1 minus cos a டிவைட் பை sin a. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? இன்ட்டு டிவிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா cot ஸ்கொயர் a டிவைட் பை 1 plus cosecant a. கரெக்டா? cot ஸ்கொயர் a. cot ஸ்கொயர் a வை எப்படி எழுதலாம் நம்ம? cosecant ஸ்கொயர் a. cosecant ஸ்கொயர் a டிவைட் பை minus 1 டிவைட் பை cosecant a plus 1 plus 1. just 1 plus cosecant a சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே. ஆக்சுவலி இந்த டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா cosecant ஸ்கொயர் a minus 1 இந்த ஃபார்மட்ட cosecant a plus 1 cosecant a minus 1 சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? ஆக்சுவலி cosecant ஸ்கொயர் a minus 1 cosecant a plus 1 cosecant a minus 1 சொல்லிட்டு எழுதலாம். ஆக்சுவலி இந்த டேர்மும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இந்த பிளேஸ்ல cosecant a minus 1 plus 1 இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும். இந்த டினாமினேட்டர்ல cosecant a டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா cosecant a மட்டும் எனக்கு இருக்கும். கரெக்டா? இங்க நியூமரேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் எனக்கு sin a sin a. டினாமினேட்டர் எனக்கு sin a sin a. நியூமரேட்டர் எனக்கு plus cos a minus cos a கேன்சல் ஆயிரும். ஆட் பண்ணா 2 டிவைட் பை sin a. கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா cosecant நம்ம எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை sin எழுதலாம். கரெக்டா? cosecant 1 டிவைட் பை sin a எழுதலாம். so sin a கேன்சல் பண்ணிடலாம். then answer will be 2. then answer will be 2. இந்த சம் எல்லாம் ஃபார்மட்ட நல்லா அப்சர்வ் பண்ணாலே நம்ம ரொம்பவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத கேன்சல் பண்ணாலே சம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஆக்சுவலி சேம் மாடல இங்க ஒரு சம் கொடுத்துருக்கேன். இதுவும் ஆஸ்க்டு சம். ஓகே, இந்த செஷன்ல பார்க்குற எல்லா சம்மே ஆஸ்க்டு சம். இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை வேணா நம்ம சால்வ் பண்ணிடலாமா? sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a. ஓகேவா? இந்த டேர்ம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா sin a 1 plus cos a எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1 minus cos a divided by sin a சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? then plus 1 minus cos a, அப்போ 1 plus cos a divided by sin a சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? so plus value minus value cancel பண்ணிடலாம். 2 divided by sin a இருக்கும். 2 cosecant a is our answer. 2 times of cosecant a is our answer. ஓகே, இப்படி ஈஸியா நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் கிராஸா மல்டிப்ளை பண்ணி கான்ஜுகேட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பட் இந்த ஃபார்மேட்டை தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? சம் நம்பர் 7 cos square x divided by 1 plus sin square x minus sin square x divided by 1 plus cos square x whole square. ஆக்சுவலி நல்லா கரெக்டா பாருங்க. cos square x divided by 1 plus sin square x. cos square x divided by 1 plus sin x value 1 minus sin x. கரெக்டா? cos square x divided by 1 plus sin x 1 minus sin x value எழுதலாம். கரெக்டா? then 1 minus sin square x divided by 1 plus cos x. sin square x divided by 1 plus cos x 1 minus cos x. கரெக்டா? 1 minus cos x whole square. ஒன்னு கிராஸா மல்டிப்ளை பண்ணி சம்ம சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் இப்படி கன்வெர்ட் பண்ணினா சம் ரொம்பவே ஈஸியா சால்வ் ஆயிரும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண பாருங்க. -1 plus 1 ஆயிரும். கரெக்டா? then actually plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடலாம். plus cos theta minus sin theta இருக்கு. ஆக்சுவலி ஒரு மைனஸை காமனா வெளியில எடுத்தாலுமே then sin x minus cos x whole square இதோட வேல்யூ we know that very well 1 minus 2 times of sin a cos a வரும். ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா sin 2a இருக்கு. 1 minus 2 sin a 1 minus sin 2a is our answer.
sin square theta minus cos square theta 1 minus 2 sin sin 2a லாஸ்ட் செஷன்ல ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ அதை யூஸ் பண்ணி சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா. சம் நம்பர் 8 root of 1 plus sin x divided by 1 minus sin x plus root of 1 minus sin x divided by 1 plus sin x. ட்ரை பண்ணலாமா. root of 1 plus sin x denominatorல 1 minus sin x. So a plus b divided by a minus b. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும், நியூமரேட்டரை ஹோல் ஸ்கொயர் பண்ணும், டினாமினேட்டர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இட்ஸ் அ செகண்ட் ஃபார்மட் கரெக்டா. ஸோ அந்த ஃபார்மட்டை இங்கே அப்ளை பண்ணுறேன். 1 plus sin x whole square denominatorல 1 minus sin square x. 1 minus sin square x எனக்கு cos square x கரெக்டா. cos square x எனக்கு இங்க ரூட் இருக்கும் கரெக்டா. இந்த டேர்ம்ல இந்த ரூட் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்கொயரும் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆகிரும். ஓகேவா. பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், 1 minus sin square whole 1 minus sin x whole square இருக்கும். டினாமினேட்டர்ல ஆல்சோ 1 minus sin square theta 1 minus sin square theta cos square x தான் ஆக்சுவலி ஆமா x. ஸோ cos square x சம்திங் எனக்கு ரூட் இருக்கு. இந்த ரூட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆகிரும் கரெக்டா. ரூட் எனக்கு கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, ரிமைனிங் என்ன சம்ல இருக்குன்னு பாருங்க. எனக்கு டினாமினேட்டர் cos x டினாமினேட்டர் cos x நியூமரேட்டர் பாருங்க plus sin x minus sin x then 2 divide by cos x. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 divide by secant x is our answer. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மட்லாம் பார்த்த உடனே தெரியணும் நமக்கு இப்படிதான் கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா. நியர்லி சேம் மாடல். சம் நம்பர் 9 for any value of x root of secant x minus 1 divided by secant x plus 1 கரெக்டா. ஸோ இந்த டேர்ம்ல ஹோல் ஸ்கொயர் பண்ணா நியூமரேட்டர் ஹோல் ஸ்கொயர் ரூட் எனக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் secant x plus 1 minus 1 secant x minus 1 denominatorல secant square theta minus 1 இருக்கும் கரெக்டா. secant square theta minus 1 tan square theta actually ரூட்டை கேன்சல் பண்ணா tan x கரெக்டா. secant x minus 1 denominatorல tan square இருக்கும். ஆக்சுவலி இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் tan square இருக்கு. இந்த ஸ்கொயரை ரூட்டை கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் secant x minus 1 divided by tan x கரெக்டா. ஆக்சுவலி secant x பாத்தீங்கன்னா 1 by cos x, sin tan x பாத்தீங்கன்னா sin divided by cos x. அப்போ 1 by cos x இங்க ஒரு cos x இருக்கு, கேன்சல் பண்ணா டினாமினேட்டர் இங்க எனக்கு 1 divided by sin x that means cosecant x 1 divided by tan x எனக்கு cot x இருக்கு கரெக்டா. then answer is cosecant x minus cot x. ஓகே. ஸோ இந்த டேர்ம் ஜஸ்ட் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த secant x பாத்தீங்க அப்படின்னா 1 divided by cos x இருக்கும். tan x பாத்தீங்க அப்படின்னா sin x divided by cos x கரெக்டா. cos x இந்த cos x கேன்சல் பண்ணிட்டு 1 divided by sin x அந்த 1 divided by cos x tan x மாத்திட்டா ஆன்சர் எனக்கு cosecant x minus tan x. ஓகே. ட்ரிகனாமெட்ரி பொறுத்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் மைண்ட்ல கால்குலேட் பண்ணாதான் ட்ரிகனாமெட்ரி ஸ்பீடா நம்ம சால்வ் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருந்ததுனால இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா. சம் நம்பர் 10 root of cot a plus cos a denominatorல cot a minus cos a கரெக்டா. இந்த சம் பொறுத்த அளவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா root of cot a plus cos a denominatorல cot a minus cos a கரெக்டா.
காஸ் ஏவை காமனா வெளியில எடுத்தா காஸ் ஏவை காமனா வெளியில எடுத்துட்டா தென் காட் ஏல ஆக்சுவலி காஸ் ஏ 1 மைனஸ் ஆக்சுவலி காட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் டிவைட் பை சைன் கரெக்டா காட் வேல்யூ காஸ் டிவைட் பை சைன் காட் வெளில எடுத்துட்டா ரிமைனிங் 1 மைனஸ் சைன் இருக்கும் கொசிகன் ஏ மைனஸ் 1 மைனஸ் சாரி பிளஸ் 1 டினாமினேட்டர்ல ஒரு காஸ் ஏவை வெளியில எடுத்துட்டா கொசிகன் ஏ மைனஸ் 1 கொசிகன் ஏ மைனஸ் 1 கரெக்டா தென் ஆக்சுவலி காஸ் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் பாருங்க இந்த டேர்முக்கு நான் கான்ஜுகேட் அப்ளை பண்ணேன் இந்த டேர்முக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணா இதோட ஹோல் ஸ்கொயர் வரும் ஹோல் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் கொசிகன் ஏ மைனஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 டினாமினேட்டர்ல கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 காட் ஸ்கொயர் தீட்டா காட் ஏ ஸ்கொயரை நம்ம ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம் ரிமைனிங் காட் ஏ வரும் கரெக்டா ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல ஆக்சுவலி கொசிகன் ஏவை எப்படி எழுதலாம் காட் ஏவை கொசிகன் ஏ டிவைட் பை சீக்கன் ஏ கொசிகன் ஏ டிவைட் பை சீக்கன் ஏ சொல்லிட்டு எழுதலாம் அப்போ கொசிகன் கேன்சல் பண்ணிடலாம் சீக்கன் அங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கன் ஏ பிளஸ் 1 டிவைட் பை காட் ஏ tan a 1 divided by cot a tan a secant a plus tan a is our answer okay or else இத உட்கார்ந்து cosecant a again secant divided by cosecant அப்படி சொல்லிட்டு ரெண்டா ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணினா cosecant a divided by cot a 1 divided by cot a அப்படி சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணினா you can get this answer okay so next sum பண்ணலாமா sum number 11 nearly same model so tier 2 sum solve பண்ணலாமா root of cosecant a minus cot a divided by cosecant a plus cot a divide by sin a 1 plus cos a கரெக்ட்டா cosecant a minus cot a root of cosecant a minus cot a cosecant a இருக்கு then cosecant a வை நான் காமனா வெளியில எடுத்தா cosecant a வை காமனா வெளியில எடுத்தா 1 minus actually cosecant theta divide by secant theta it's a cot theta கரெக்ட்டா அப்போ secant எனக்கு numerator வந்தா cos theta that means cos a denominator cosecant நான் காமனா வெளியில எடுத்தா cosecant காமனா எடுத்தா 1 plus cos a கரெக்ட்டா 1 plus cos a இருக்கும் actually divisionல இருக்கு அப்போ int அப்படினா ஒரு இன்வெர்ஸ் பண்ணி எழுதலாம் 1 plus cos a divide by sin a கரெக்ட்டா 1 plus cos a divide by sin a just சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு சோ இத மட்டும் பாத்துக்கோங்க இத சேஞ்ச் பண்ணாலே சம் சால்வ்ட் பாருங்க 1 minus cos a 1 plus cos a அப்போ இதோட ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 minus cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் கரெக்ட்டா இதோட ஹோல் ஸ்கொயர் பாத்தீங்க அப்படினா இதோட ஹோல் ஸ்கொயர் எனக்கு ரூட் கேன்சல் ஆயிடும் 1 minus cos a denominatorல sin 1 minus cos square a sin square a ஸ்கொயரை ரூட் கேன்சல் பண்ணா sin a கரெக்ட்டா int actually 1 plus cos a 1 plus cos a divided by sin a கரெக்ட்டா sin a இருக்கு சோ பாருங்க 1 minus cos a into 1 plus cos a 1 minus cos a into 1 plus cos a 1 minus cos square a 1 minus cos square a 1 minus cos square a sin square a into sin a into sin a sin square a value 1 அப்படியே கேன்சல் ஆயிருச்சா just cosecant வெளியில எடுத்தாலே sum is solved correct so next sum பண்ணலாமா sum number 12 try to solve sum number 12 nearly same model so பாத்தீங்க அப்படினா ரூட்டுக்குள்ள sum values இருக்கு sum number 12 root of 1 plus cos a denominatorல 1 plus cos a கரெக்ட்டா 1 minus cos a sorry 1 minus cos a 1 plus cos a into root of
இந்த டேர்ம்ல கொசிகன் ஏவ காமனா வெளியில எடுத்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கொசிகன் ஏவ காமனா வெளியில எடுத்தா 1 minus cot say 1 minus cos a denominatorல also cosecant a வை வெளியில எடுத்தா 1 plus cos a equal to 1 minus r divided by 1 plus r 1 minus r divided by 1 plus r கரெக்ட்டா அந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் एक्चुअली இத கேன்சல் பண்ணா 1 minus cos a divided by 1 plus cos a 1 minus cos a 1 plus cos a 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணா இந்த ரூட் எனக்கு கேன்சல் ஆயிடும் 1 டேர்ம் ஆயிடும் அப்போ 1 minus cos a divided by 1 plus cos a equal to 1 minus r divided by 1 plus r then r equal to cos a then r equal to cos a that's it guys just ஒரு क्वेश्चन ஏவ எடுத்தா சம் சால்வ் ஆகிரும் ஓகே இது CHSL ல கேட்ட சம் நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் சம் நம்பர் 13 cot a minus cosecant a whole square equal to x then value of x cot a எப்படி எழுதலாம் cos divided by sin a minus 1 divided by sin a cos divided by sin a அப்போ cos a divided by sin a minus 1 divided by sin a whole square 1 divided by sin a whole square actually denominator same அப்போ numerator எனக்கு cos a minus 1 வரும் then square இங்க மூவ் பண்ணா sin square theta எப்படி எழுதலாம் 1 minus cos square theta sin square theta வா 1 minus cos square theta அப்படி சொல்லிட்டு எழுதலாம் அப்போ 1 minus cos square theta இருக்கு அப்போ இந்த ஒரு மைனஸ் மட்டும் இங்க வெளியில எடுத்தா மைனஸ் வெளியில எடுத்தா 1 minus cos a whole square just square மட்டும் எழுதிருக்கேன் sin square theta 1 minus cos square theta எழுதிட்டா just நியூமரேட்டருக்கு ஸ்கொயர் பண்ணிருக்கோம் ஓகே எந்த மைனஸ் டேர்மை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு பிளஸ் டேர்ம் தான் வரும் இந்த டேர்ம் பிளஸ் ஆயிடும் एक्चुअली cos square theta மைனஸ் 1 minus cos square theta எப்படி எழுதலாம் 1 plus cos theta 1 minus cos theta அப்படி சொல்லலாம் கரெக்ட்டா இந்த cos theta வேல்யூ பாத்தீங்க அப்படினா 1 plus cos a into 1 minus cos a அப்படி எழுதலாம் एक्चुअली 1 minus cos a whole square இருக்கு 1 minus cos a 1 whole square cancel பண்ணா remaining 1 minus cos a divided by 1 plus cos a is our answer 1 minus cos a divided by 1 plus cos a is our answer okay so next sum போலாமா nearly same model sum number 14 nearly same model try to solve it இந்த சம்ல பாத்தீங்க அப்படினா 1 divided by sin secant a plus tan a whole square 1 divided by secant a plus tan a 1 divided by a plus b அந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனா then sign change பண்ணும் secant a minus tan a denominatorல secant square theta minus tan square theta கரெக்ட்டா secant square theta minus tan square theta value 1 whole square கரெக்ட்டா and then secant a minus tan a எப்படி எழுதலாம் secant a minus tan a எப்படி எழுதலாம் 1 divided by cos இங்க sin divided by cos then 1 minus cos a divided by sin a சொல்லலாம் கரெக்ட்டா denominator எனக்கு sin a 1 minus sin 1 minus cos sin a 1 minus sin a denominator cos a இது 1 minus 1 divided by cos a இது sin divided by cos அப்போ 1 minus cos எழுதலாமா whole squareல இந்த டேர்ம்ல cos square எப்படி எழுதலாம் 1 minus sin square a சொல்லிட்டு எழுதலாம் then 1 minus sin a இங்க whole square 1 minus sin a எனக்கு whole square கரெக்ட்டா ஆல்ரெடி சொன்னதுதான் 1 minus sin square theta 1 minus sin square theta வை 1 plus sin a 1 minus sin a சொல்லிட்டு எழுதும்போது இந்த டேர்மையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணா our answer is 1 minus sin a divided by 1 plus sin a that's it guys it's our
ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த சம் எல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த டேர்ம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே ரிப்பீட்டட் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இஸ் sum number 15. Sum number 15. 2 cosecant square minus 1. 2 cosecant square minus 1. 2 cosecant square minus 1 cos 2a. We know that very well. And the term order formula cos 2a. 1 plus tan a divided by 1 minus tan a plus 1 minus tan a divided by 1 plus tan a. In the format என்னது a plus b divided by a minus b. A plus b divided by a minus b plus a minus b. A minus b divided by a plus b. Correct? So in the format oda formula என்ன 2 times of a square plus b square. A square plus b square. That means 1 plus tan square. 1 plus tan square a by x a 1 plus tan square a. Denominator la a square minus b square. 1 minus tan square a. Correct? It's a formula. It's a formula. இதோட format conjugate format apply பண்ணிருக்கேன். Actually நல்லா கவனிச்சீங்க அப்படினா 1 minus tan square a. The 1 plus tan square a. இந்த 1 plus tan square a இங்க மூவ் பண்ணா 1 plus tan square a வை இங்க மூவ் பண்ணா it's a cos 2a formula. cos 2a cancel பண்ணிடலாம். remaining ஒரு 2 மட்டும் இருக்கு. 2 is our answer. Our answer is 2. That's it guys. இந்த சம் எல்லாம் இந்த எல்லா சமையும் நம்ம வேல்யூ புட்லயும் சால்வ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ற வே அந்த மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வேல்யூ புட் அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சம் நம்பர் 16. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். சம் பார்க்க தான் ரொம்பவே ஜைஜாண்டிக்கா இருக்கு, பட் ரொம்பவே ஈஸியான சம். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணினா ரொம்பவே ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். கவனிங்களா, cos square into sin a plus cos a. Cos square into sin a cos a divided by cosecant square a sin a cos a plus sin square sin a minus cos a denominator secant square sin a plus cos a. கரெக்ட்டா? சோ கிராஸா மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸா மல்டிப்ளை பண்ணா cos square a into secant square a. Cos square a into secant square a எனக்கு வேல்யூ 1. then sin square a plus cos square a. sin a plus cos a whole square. கரெக்ட்டா? plus whole square. and denominatorல cosecant square a into sin square a. cosecant square a into sin square a வேல்யூ 1. remaining பாருங்க sin a minus cos a whole square. sin a minus cos a whole square. கரெக்ட்டா? actually a plus b whole square a minus b whole square. a plus b whole square a minus b whole square நமக்கு இந்த ஃபார்முலா தெளிவாவே தெரியும். 2 times of a square sin square a plus cos square a. actually sin square theta plus cos square theta value இந்த டேர்மோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 1 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே? சோ டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படினா cosecant square into secant square. cosecant square a into secant square a. next sin a minus cos a sin a plus cos a. then இது எப்படி எழுதலாம்? sin square a minus cos square a into இங்க என்ன இருக்கு அப்படினா secant square a minus cosecant square a. just ஃபார்மட்ட அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இந்த டேர்ம் நல்லா பாருங்க. இந்த டேர்ம் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா sin square cosecant square value 1 remaining secant square 2 divided by secant square a and இந்த டேர்ம் எடுத்து இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணா secant square cos square value 1 remaining cosecant square minus cosecant square a and into இந்த format so numerator denominator cancel ஆயிடும். கரெக்ட்டா? so
secant square minus cosecant square, secant minus cosecant square cancel ஆயிடும். Then our answer is 2. இந்த remaining 2 இருக்குல்ல, இந்த 2 தான் நம்மளோட answer. So next sum move பண்ணலாமா? Sum number 17 also one of the important sum. இந்த sum value apply பண்ணி solve பண்ணலாம், or else methodum solve பண்ணலாம். வேல்யூ பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் செஷன்ல எப்படி வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இந்த செஷன்ல எப்படி இந்த சம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஓகேவா? tan a divided by 1 minus cot a. tan a divided by 1 minus cot a. cot a plus 1 minus tan a. cot a plus 1 minus tan a இருக்கு. So என்ன பண்ணலாம் அப்படினா, wait a minute, tan a divided by 1 minus cot a. Actually cot a divided by 1 minus tan a. 1 minus tan a. இந்த டேர்மை நான் ஃபுல்லா காட் ஆக்குறேன். இங்க காட் இருக்கு, சோ இங்கேயும் காட் ஆக்கணும். So cot a divided by 1 minus, actually tan எப்படி எழுதலாம், 1 divided by cot a சொல்லிட்டு எழுதலாம். கரெக்ட்டா? சோ இங்க மல்டிப்ளை பண்ணா cot a minus 1, actually denominatorல cot a வரும், numeratorல மல்டிப்ளை பண்ணா cot square a. cot square a. கரெக்ட்டா? cot a divided by 1 minus tan a. cot square, cot a minus 1 இருக்கு, சோ ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டா, மைனஸை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டா 1 minus cot a சொல்லிட்டாரு. கரெக்ட்டா? 1 minus cot a, நியூமரேட்டர்ல cot square a. கரெக்ட்டா? cot a divided by 1 minus tan a value, cot square divided by 1 minus cot a. 1 minus cot a. ஓகேவா? சோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படி சம்ல பாத்தீங்க அப்படினா minus 2 sin 2a. 2 minus 2 divided by sin 2a. sin 2a ஃபார்முலா கூட பாத்தீங்க அப்படினா 2 tan a divided by 1 plus tan square வரும். அந்த 1 plus tan square வேல்யூவை நியூமரேட்டர்ல அப்ளை பண்ணா 1 plus tan square a. கரெக்ட்டா? 1 plus tan square. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வச்சுக்கிறேன் 1 plus tan square a. ஓகேவா? சோ sin 2a வேல்யூ 2a divided by 1 plus tan square a. சோ இந்த ஸ்டெப்போட வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினா denominator same. அப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இங்க எழுதலாமா, 1 minus cot a, denominator tan a minus cot square a. tan a minus cot square a minus 2 cancel பண்ணினா 1 plus tan square a. 1 plus tan square a, denominatorல பாத்தீங்க அப்படினா tan a இருக்கு, tan a. கரெக்ட்டா? சோ இத மல்டிப்ளை பண்ணாலே you can get the answer. just கிராஸா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். tan a வை மல்டிப்ளை பண்ணும்போது tan a into tan a, tan square a, cot square a into tan a. பாத்தீங்கன்னா cot square a into tan a, ஒரு cot a கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் cot a. கரெக்ட்டா? cot ஸ்கொயர்ல cot a tan a 1, ரிமைனிங் cot a. இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா actually இங்க மைனஸ் இருக்கு, சோ 1 ன மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் சேர்த்து மல்டிப்ளை பண்றேன், -1 minus tan square a, minus tan square a, and then minus cot a, minus மல்டிப்ளை பண்ணும் plus cot a ஆயிரும், then plus cot a plus tan square a cot a tan a. கரெக்ட்டா? tan a, denominatorல 1 minus cot a into tan a, tan a minus 1, tan a minus 1. கரெக்ட்டா? சோ எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ காமனா இருக்க வேல்யூ கேன்சல் பண்ணலாம். பாருங்க, minus tan square a plus tan square a plus cot a minus cot a கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் பாருங்க, tan a plus tan a minus 1 plus tan a minus 1 tan a minus 1 கேன்சல் பண்ணா ஆன்சர் 1. our answer is 1. that's it guys. so same இந்த சம்ம நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம்.
or else இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த டேர்ம்ல ஏக்கு பதிலாக சம்திங் ஒரு 25 டிகிரியோ 35 டிகிரியோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா நம்மளால வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா? சம் நம்பர் 18, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம் நம்பர் 18 சேம் மாடல்ல ஒரு 10 டைம்ஸ் ஆவது இந்த சம் கேட்டிருப்பாங்க. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. cot x plus cosecant x minus 1 என்ன எப்படி எழுதுறேன் அப்படின்னா minus 1 வேல்யூ பார்த்தீங்கன்னா cosecant square x minus cot square x. cosecant square x minus cot square எப்படி எழுதலாம் அப்படின்னா cosecant plus cot x plus cot x into cosecant x minus cot x சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? அந்த 1 க்கு பதிலா cosecant x plus cot x cosecant x minus cot x னு எழுதுறேன். then இத மல்டிப்ளை பண்ணா cosecant square minus cot square எனக்கு 1. cosecant square minus cot square வேல்யூ 1. டினாமினேட்டர்ல cot x minus cosecant x plus 1. கரெக்டா? plus 1. நல்லா கவனிங்களா? cot x plus cosecant x plus cot x cosecant x plus cot x காமனா இருக்கு. அத வெளியில எடுத்தா cot x or cosecant x plus cot x காமனா வெளியில எடுத்தா ரிமைனிங் பாருங்க இந்த டேர்ம் எனக்கு 1 ஆயிடும். 1 minus இந்த மைனஸ் பாத்தீங்கன்னா உள்ள மல்டிப்ளை ஆகும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா cosecant x minus cosecant x plus cot x denominatorல cot x minus cosecant x plus 1. கரெக்டா? சோ இந்த டூ டேர்மும் எனக்கு ஈக்குவல். then our answer is cot x plus cosecant x. பட் ஆப்ஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா cot x எப்படி எழுதலாம்? cos x divided by sin x, இது 1 by sin x. கரெக்டா? அப்போ cos x plus 1 divided by sin x is our answer. cos x plus 1 divided by sin x is our answer. Okay, so next sum பண்ணலாமா? same model. next sum பாத்தீங்க அப்படின்னா sum number 19 same model. இந்த மாடல் இததான் யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணும். try to solve it. இந்த சம் பொறுத்த அளவுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறேன். tan a minus secant a tan a minus secant a இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு மைனஸ் காமனா வெளியில எடுத்தா secant a minus tan a minus tan a minus 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா secant square theta minus tan square theta value 1. then secant a minus tan a into secant a plus tan a. கரெக்டா? into secant a plus tan a. கரெக்டா? சோ இந்த 1 க்கு பதிலா secant square theta minus tan square theta வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். டினாமினேட்டர்ல பாருங்க tan a denominator tan a plus secant a plus 1 plus 1. கரெக்டா? இந்த டேர்ம்ல என்ன பண்றேன்? minus secant a minus tan a minus secant a minus tan a வை வெளியில எடுத்தா minus secant a minus tan a இந்த ஃபார்மட்ட வெளியில எடுத்தா ரிமைனிங் இந்த டேர்ம் இந்த மொத்த மைனஸையும் வெளியில எடுத்துட்டேன். ரிமைனிங் 1 plus actually இது secant a plus secant a plus tan a. கரெக்ட்டா? சோ டினாமினேட்டர்ல சேம் டேர்ம் வரும். சோ இத கேன்சல் பண்ணிட்டா your answer minus secant a minus tan a. secant a minus tan a தான் உங்களோட ஆன்சர். actually minus பட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல இல்ல. ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா secant a எப்படி எழுதலாம்? 1 divided by minus secant a வை எப்படி எழுதலாம்? 1 divided by cos னு எழுதலாம். tan sin divided by cos னு எழுதலாம். அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 20 at last sum
சேம் மாடல், சேம் இதே ப்ரொசீஜர், இதே மாடல். இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா sin x minus cos x plus 1 டினாமினேட்டர்ல sin x plus cos x minus 1 இருக்கு. கரெக்டா? இந்த சம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு cos x டிவைட் பண்றேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல cos x டிவைட் பண்ணா then tan x minus 1 plus secant x. கரெக்டா? tan x minus 1 plus secant x. டினாமினேட்டர்ல tan x plus 1 minus secant x. கரெக்டா? minus secant x இந்த டேர்ம் இருக்கு. அப்போ அகைன் நம்மளோட ஃபார்முலா அதை அப்ளை பண்ணலாமா? tan x plus secant x, secant x plus tan x இருக்கு. மைனஸ் ஆக்சுவலி மைனஸ் இந்த டூ ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா tan x minus secant x plus 1 இருக்கு. கரெக்டா? plus 1 இருக்கு. நம்ம secant x plus tan x காமனா வெளியில எடுத்தா secant x plus tan x காமனா வெளியில எடுத்தா கண்டிப்பா 1 மைனஸ் ஆக்சுவலி மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும். என்ன ரிமைனிங் இருக்குன்னா secant x plus tan x வெளியில எடுத்தாச்சா secant x minus tan x இருக்கும். then minus secant x plus tan x டினாமினேட்டர்ல சேம் ஃபார்மட் இந்த வேல்யூ இங்க வாகும். சோ இத கேன்சல் பண்ணிட்டா secant x plus tan x is our answer. secant x plus tan x is our answer. ஓகேவா? சோ இந்த சம்ம தெளிவா பாத்துக்கோங்க. இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 ல இருந்து CHSL எக்ஸாம், CGL டயர் 1 எல்லா எக்ஸாமுக்கும் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மட்டை தெளிவா பாத்துக்கோங்க. ஆக்சுவலி கான்ஜுகேட் பேஸ் பண்ணி ஒரு 20 சம் பார்த்திருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் லாஸ்ட் இயர் ஆஸ்க்டு क्वेश्चन ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டிஃபரெண்ட் கான்செப்ட். இந்த மாடலை தெளிவா பார்த்தாலே ஓரளவுக்கு கான்செப்ட் கவர் ஆயிரும். இதை பேஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸ்டே வித் நாகா ஸ்டேஸ்.